நான் அல்லாஹ் ஜல்ஷானு வந்து நாய் செல்லதான் திட்டமாக அறிவிச்சு லைலத்துல் கத்ர் அனுப்புறவன் தான். வர நேரத்தில் அங்கே முஸ்லீமிங்க 2 பேர் குறை விட்டு சண்டை பிடிச்சிட்டு இருந்தாங்க. சண்டை பிடிச்ச உடனே என்னப்பா கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இது பண்ணுறதுக்கு போனால் கடை சமாதானம் பண்ணிட்டு சொன்னால், நான் இங்கே உங்களை லைலத்துல் கத்ரை பற்றி அறிவிக்கலான்னு வந்தேன், அது என்ன விட்டு வசத்தை போட்டு போச்சுன்னு சொன்னான். நான் மறந்துட்டேன்னு சொல்லலை. ஆனால் சனுக்குரியுக்க பலா தன்சா, நான் உமக்கு அறிவிப்போம், நீங்கள் மறக்க மாட்டியா லா தன்சா இல்லா மாஷா அல்லா, அல்லாஹ் நாடினதை தவிர. அப்போ அல்லாஹ் நாடினதை அவன் தான் நவுற்றான்னு அர்த்தம் தெரிஞ்சா. நான் இப்போ என்னை விட்டு உயர்த்தப்பட்டு போச்சுன்னு சொன்னான், என்னை விட்டு உயர்த்தப்பட்டு போச்சின்னு சொன்னான். சொல்லி போட்டு சொன்னாங்க. அப்போ பார்த்தீங்களா, ஒரு முஸ்லீம்களுக்கு இடையில ஒரு சண்டை சச்சரவுன்னு வந்தோன்னா பெரிய இன்னும் பறக்கத்து ஈடுபட்டு போச்சு. சரியா, அந்த ஆட்கள் கூட பிறந்த ஆட்கள்லாம் யாரா இருக்கலாம். அப்படி இந்த உடப்பிறப்புகள் அண்ணன் தம்பி கிடையில, அக்கா தங்கச்சி கிடையில, என்ன தெரிஞ்சா, அப்படி மாப்பிள்ளை ஒண்ணுக்கு இடையில இந்த மாதிரி சண்டை சச்சரவுலாம் வந்தால் நிம்மதியும் சந்தோஷமும் ஈடுபட்டு போயிடும். இங்கிறத ஏன் வச்சுக்கணும், ஒத்துமைங்கிற கையில பற்றி பிடிச்சிக்கிடுங்கன்னு சொன்னா. அப்போ நாம் என்ன செய்யறோம், அப்போ துனியாவுடைய இதை தான் பெருசாக நினச்சிக்கிட்டோம். நாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் ஷரீஃபா பார்த்தீங்கன்னா, விட்டு கொடுப்பவர் கெட்டு போவது இல்லை, விட்டு கொடுப்பவர் கெட்டு போவது இல்லை. தெரிஞ்சா, யாரை கெட்டு போவான்னு நல்லா நினைச்சானோ கெட்டு போவர் விட்டு கொடுப்பது இல்லை. நாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள போல விட்டு கொடுத்தால் உலகத்தில் கிடையவே கிடையாது. இதுக்கு உதாரணம் ஹுதைபியா உடம்படிக்கை எடுத்து பார்த்தா தெரியும். அநியாயம் அக்கிரமமாக தான் அவனுக்கு போட்டானோ, எல்லாத்துக்கும் நாய் சொல்ல ஓம் ஓம் ஓமன ஓமர் கத்தானே கையை பிடிச்சா, என்ன நாயகமா நீங்க சொல்லிட்டு உசுப்பிட்டா. அப்புறம் அழுவுனா அல்லாவோட ரசூலை கையை பிடிச்சி உசுப்பிடுமான்னு சொல்லி அவனுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம். யாராவது எங்கள்லேருந்து யாராவது உங்க மார்க்கத்துக்கு புது மார்க்கத்துக்கு வந்தா நீங்க எங்களை திருப்பி தந்துடணும். ஆனா யாராவது உங்களில் யாராவது பழைய மார்க்கத்துக்கு பல்ட்டி அடிச்சா அவரை நாங்கள் திருப்பி தர மாட்டோம். எப்படி, எங்க உமா தான் உமா, உங்க உமா சும்மா, சரி எப்படின்னாலும் சரிண்டா, அப்படி ஆத்திரமா தானே வரும். இதை போல எவ்வளோ விஷயம். அப்ப நாயசெல்லாம் பின்னுக்கு ஒரு உதாரணம் சொன்னாங்க. எல்லாம் கயிர், எல்லாம் கயிர், நடப்பதெல்லாம் கயிர். உமர ஒருவன்ட கல்வ அல்லாஹ் இஸ்லாத்தில் அளவுல விரிவாக்கிட்டேன்னு சொன்னான். அவன் எங்களோட இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் அவன் இஸ்லாத்துல தான் இருப்பான். கல்லு மண்களை வழங்காம ஏற்ற அமைப்புல இருப்பான். அப்பேற்பட்டவன் எங்களோட இருந்தா என்ன, எங்களோட அவனோட இருக்கக்குள்ள அங்க உள்ள விஷயங்கள் என்னங்கிறத ஒரு விஷயத்த பார்த்து என்ன வரக்கூடிய மனிதர்கிட்ட இந்த 1000 ரூபாய்க்கு இந்த கடிதத்தை கொடுங்க, மறுபடியும் மொழிட்டு இந்த கடிதத்தை கொடுங்கன்னு சொல்லி வெளியே வளர்ப்போம். அதை போல ஒரு ஆளை போட்டு விஷயத்த அங்க உள்ள நியாயமே இப்படி இருக்குது, நான் உங்களை கொண்டு நியமம் கொண்டவன், சந்தர்ப்ப சொன்னா வர முடியாது இருக்கிற, இப்படி கவனமா இருக்கீங்கன்னு சொல்லி தருவான்ல. சரி, அல்லாஹ் காப்பாத்தணும். எங்கெல்ல ஒருத்தனுக்கு அல்லாஹ் நசீவா பிடிங்கிட்டா, ஒருத்தன் முனாபிக்கா இருந்தா, முனாபிக்கு நம்மளோட இருந்து நினைச்சியா, அவன் நமக்கு வேக பார்த்துட்டு அங்க சொல்லிட்டு போய் பையா இருந்துருவானே. அவன் யாராவது அந்த பக்கம் போனா போகலான்னு வழியை திறந்து வச்சுட்டா அவ்வளவு பேரும் ஓடிடுவான்ல. போனா என்ன நடக்குமோன்னு பயந்து. உங்கள யாரா பழைய மார்க்கத்துக்கு பல்ட்டி அடிச்சா நாங்க திருப்பி தர மாட்டோம். அதனால பழைய மார்க்கத்துல வகப்பும் தேட்டமும் அப்படி ஒருத்தனுக்கு வந்து முருத்தத்துகளா போறவன் நம்மளோட அந்த முசிவத்தில் இருந்த நினைச்ச தொலைஞ்சு போயிட்டா நல்லதான். ஓ நாயகமே நீங்க சொன்ன நாயகமே சரிதான் சரிதான், இப்படி ஒவ்வொன்றுக்கா நாயகம் திரும்பி வர்றதுனால தான் இன்னா பத்தகனா லக்க பத்தகன் முபீனன் அந்த வந்துச்சா, பகிரங்கமான தெளிவான வெற்றியை தந்த அல்லாவுடைய உதயம் வந்து நீங்க தான் சொல்லி அந்த சூறாவோட கடைசி ஒடுக்கத்தில் அல்லாஹ் தரான் சொல்றான், நீங்க கண்ட மனாம அல்லாஹ் தஆலா உண்மையாக்கி வச்சான். எந்த அளவுக்கு முஸ்லீம்கள் சோதிக்கப்பட்டான் அபுல்சன் சாதிமா நான் சொல்றாரு இந்த ஆயத்துல, கதுப்துலியல் மோமினூன் ஜுல்சுலு ஜில்சாலன் ஷதீதா, மோமீன்கள் கடுமையான அசைக்குதலாக அடியோட வேரோடு அசைக்கப்பட்டது போல அசைக்கப்பட்டார்கள், பேஸ்மெண்டோடு அசைக்கப்பட்டது போல அசைக்கப்பட்டார்கள். ஷதீதா, எந்த அளவுக்கு இதயக்குழு முனாஃபிக்குன வல்லதீன மரதும் ஃபீ குலூபிஹிம் மா வஅதனல்லாஹு வ ரசூலு இல்லா குரூரா, எவர்கள் முனாஃபிக்கா நயவஞ்சர்களா இருந்தானோர்களோ அவர்களும் எவருடைய இதயத்திலே சக்கு சந்தேகம் இருந்ததோ அவங்களும் சொன்னாங்க, என்ன சொல்ல பார்த்த மனம் பார்த்தேன்னு சொன்னாங்க, அல்லாஹ் வாக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க, மொட்டை அடிச்சுட்டு நிம்மதியா போய் சுத்துவாங்கலாம் சொல்லி எல்லாம் கதையா போச்சுதே என்று நயவஞ்ச முனாஃபிக்குகளும் எவர்களுடைய இதயத்துல சக்குங்கிற சந்தேகம் என்கிற நோய் குடி கொண்டிருந்தா அவங்களும் சொல்ற அளவுல மூமின்கள் அசைக்கப்பட்டார்கள்ங்கிற வசனத்தை ஓதி
பதம்பித்துனா இறைவா எங்களோட நிலைமை அப்படி இருக்குதே, நீ தான் எங்களுடைய கல்வி தரப்படுது, எங்களுக்கு உதவி செய்வாயான்னு கண்ணீர் ஒடித்து துவா கேட்கிறார்கள். அது குத்துபில் அக்பர் உள்ளது ஒரு ஹோதில் அசர் செய்தனா அப்பல் ஹசன் அலிஷாத் இமாம் எழுதியதா எனக்குச்சா அப்படி ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கு.